சிரிக்கிறதுக்கு எப்போதுமே ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. தாம்பரம் சிக்னலில் அப்படிதான் ஒருத்தன் ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு டிராஃபிக் ஜாம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கான். இது பெருந்தொல்லையாக போச்சு. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் போயிட்டு அவன் கையை போட்டு இழுக்கிறாரு. அவனால் நவுந்து கூட வர முடியல, டிராஃபிக் ஃபுல்லாகிட்டு இருக்கு. என்னடா இது பெரிய ரோதனையாக போச்சு, நீ நவுந்து போன்னு சொல்கிறாரு. அவனால் நவுந்து போக முடியல. அதான் சொல்கிறாரு அவர் டிராஃபிக் போலீஸ், இதுதான் ஃபுல் பாட்டில் வாங்கினியே, உன் காய்ஸ் கொடுத்து தானே வாங்கினேன், நீ போய் வீட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு ஜாலியாக குடிக்க வேண்டியது தானே, இங்கே வந்து ஏன் எங்களோட தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சார் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார், எனக்கு கட்டாயம் வந்துருச்சு சார் இந்த செயலை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னானா. என்னடா அப்படின்னு கேட்டால், சார் பாட்டிலோட மூடி தொலைஞ்சு போச்சுன்னானா. ஏன்னா மூடி தொலைஞ்சு போனதால அதை எடுத்துகிட்டு போனானா அது போகிற வழியில் கீழே ஊற்றிடும், இல்லை பாதுகாப்பு இருக்காது. அதனால் அவன் என்ன பண்ணால் பாதுகாப்பாக எடுத்து உள்ளே ஊற்றிக்கிட்டான். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அந்த மூடி தொலைஞ்சு போனதுக்கு அது ஒரு பெரிய காரணம் அவனுக்கு, குடிகாரனுக்கு. இது டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன காரணம். இது மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது, அதை நோக்கி தான் செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெரிய விஷயமா அதை கருதாமல் சிம்பிளாக எடுத்துகிட்டு போனோம்னா வாழ்க்கை ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், சிரிச்சுக்கிட்டும் கடந்து போயிடலாம்.